I welcome you to learn English. நான் இந்த பயிற்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறேன். இதை நம்ம இங்கிலீஷில் ஐ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். கீழே இருக்கிற தமிழ் வாக்கியத்தை பாருங்கள். நான் இந்த பயிற்சிக்கு குறைவான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவ் சென்டென்ஸ், பட் அர்த்தம் மாறலை, அதே அர்த்தம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. I give more importance, I do not give less importance. அப்போ நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்டை உள்ளே கொண்டு வர்றீங்க. ஐ டு நாட் கிவ் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ மீனிங் மாறாமல் ஒரு சென்டென்ஸை நீங்கள் நெகட்டிவாக சொல்ல போகிறீங்க. திங்கட்கிழமை ஒரு மீட்டிங் இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ரிமெம்பர் யூ ஹாவ் அ மீட்டிங் ஆன் மண்டே. இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். Now look at this sentence. Remember, you have a meeting on Monday. திங்கட்கிழமை ஒரு மீட்டிங் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரிமெம்பருக்கு ஆப்போசிட் என்ன? ஃபர்கெட். ரிமெம்பர்னா ஞாபகம் வச்சுக்கிறது, ஃபர்கெட்னா மறக்கிறது. டூ நாட் ஃபர்கெட்னா மறக்காதீங்க அப்படின்னு அர்த்தம், அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு அர்த்தம். ஸோ அர்த்தம் மாறலை. டு நாட் ஃபர்கெட் யூ ஹாவ் அ மீட்டிங் ஆன் மண்டே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஒர்க்கிங் ஹார்ட். என்னுடைய உழைப்பு சுலபமானது இல்லை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த வார்த்தைக்கு ஆப்போசிட் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதோட நெகட்டிவ் வேர்டு சேர்த்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹார்ட். ஹார்ட் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் ஈஸி. மை ஒர்க் இஸ் நாட் ஈஸி. என்னுடைய உழைப்பு சுலபமானது இல்லை. மை ஒர்க் இஸ் நாட் ஈஸி. அர்த்தம் மாறலை, பட் நெகட்டிவ் வேர்டு உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் நிறைய ரீட் பண்ணிங்கனாலே உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now look at this sentence. That place is far away from here. அந்த இடம் இங்கிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. That place is far away from here. அந்த இடம் இந்த இடத்திற்கு அருகில் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் சொல்ல போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். That place is far away from here. That place is not near from here. Is not near அப்படின்னா என்ன அர்த்தம்? தள்ளி இருக்குன்னு அர்த்தம். Far away. ஸோ நெகட்டிவ் வேர்டு கொண்டு வந்துட்டோம், மீனிங் மாறல. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த மரத்தின் கிளை நீளமானதாக இருக்கிறது. Branch of this tree is long. எந்த வேர்டுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாம்? அந்த வேர்டோட நெகட்டிவ் வேர்டு சேர்க்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Branch of this tree is long. Branch of this tree is not short. ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா. அவர் ஒரு புத்திசாலியாக இருப்பதால் அந்த பிரச்சனையை அவர் தீர்த்து விட்டார். As he is an intelligent, he solved the problem. அவர் ஒரு முட்டாளாக இருந்தால் அந்த பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியாது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். As he is an intelligent. So adjective. அந்த இன்டெலிஜென்ட்டுக்கு ஆப்போசிட் ஃபூல். If he is a fool, he cannot solve the problem. முட்டாளாக இருந்தால் அந்த இடத்துல if யூஸ் பண்ணுறோம். ஸோ மீனிங்க்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இந்த இடத்துல if யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அரசர்கள் அனைவரும் தைரியமானவர்கள். Kings are all brave. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த வார்த்தைக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாம், அதோட நெகட்டிவ் வேர்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப சின்ன சென்டென்ஸ். கிங்ஸ் ஆர் ஆல் பிரேவ்.
கிங்ஸ் ஆர் ஆல் நாட் coward. coward அப்படின்னா கோழை. COWARD. நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். We are happy always. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஹாப்பி. We are happy always. We never worry. நாம் கவலைப்பட மாட்டோம். We never worry. never அப்படிங்கிற வார்த்தையும் நெகட்டிவ் வேர்டு தான். நோ, நாட், நெவர், செல்டம் இது எல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸ். இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிற வார்த்தைகள். We never worry. நாம் பணக்காரர்களாக இருப்பதால் அவர்களுக்கு உதவி செய்ய முடிகிறது. இருப்பதால் அப்படிங்கிறதுக்கு as we are rich we can help them. நம்ம ரிச்சாக இருக்கிறதுனால நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நாம் ஏழையாக இருந்தால். ஸோ இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன கொண்டு வரணும்? இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இருந்தால் அப்படிங்கிறதுக்கு if we are poor we cannot help them. ஸோ ரெண்டு சென்டென்ஸுடைய மீனிங் சேம், பட் அந்த கன்ஜங்ஷன் மாறுது. as if. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த பயிற்சி மிகவும் பலனுடையது. திஸ் எக்ஸசைஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இதில் எந்த வார்த்தையை ஆப்போசிட்டாக கொண்டு வந்து நெகட்டிவ் வேர்டு ஆட் பண்ண முடியும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். This exercise is not useless. Useful, useless. Unuseful அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நாட் யூஸ்லெஸ், நாட் அன்யூஸ்ஃபுல். இந்த பயிற்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. திஸ் எக்ஸசைஸ் ends. இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள். திஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ends அப்படின்னு. இந்த பயிற்சி தொடரவில்லை அப்படின்னு நீங்கள் இதை சொல்லணும். ஸோ அர்த்தம் மாறலை, நெகட்டிவாக சொல்கிறீங்க. திஸ் எக்ஸசைஸ் டஸ் நாட் கண்டினியூ. திஸ் எக்ஸசைஸ் இஸ் நாட் கண்டினியூடு. ரெண்டு சென்டென்ஸையும் பாருங்கள். ஸோ திஸ் எக்ஸசைஸ் ends அப்படிங்கிறதுக்கு உண்டான மீனிங். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் கன்வர்ஷன் எக்ஸசைஸ் பண்ணோம். அதாவது அர்த்தம் மாறாமல் இன்னொரு வகையில் எழுதுறது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.